விஜய் வந்து ஊழல் அப்படிங்கறத வந்து அடையாளப்படுத்திருக்க அதிமுக. தீய சக்தி திமுகங்கிறாரு, ஊழல் சக்தி அதிமுகங்கிறாரு. நீங்க இன்னைக்கு ஊழல் சக்தி புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை வந்து அவர் ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறது என்ன? சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதே கேள்வி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போக இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலையும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பாருங்க அண்ணாவை பார்த்ததில்லை. அண்ணா மறந்தப்ப எனக்கு என்ன 2 வயசா இருக்கும், 65. புரட்சி தலைவரை வந்து பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எப்படி அண்ணாவை மறக்கணும்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வரணும் ஆசைப்பட்டு அதை செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வந்து வருஷம் சொல்றீங்க. அப்புறம் நாங்களாம் வெகுட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அவரை கேள்வி கேட்கிறாங்க சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு ஒரு கரெக்டான கேள்வியா தான் தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களா? நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. அதை கூட உங்களால ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்க கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணா அவருக்கு பிடிக்கலன்னா திமுக பேசுறாரு. தேவையில்லாம வந்து அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டோங்கிறாங்க. எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? இது புதுசா வந்துட்டு அண்ணாவை பற்றி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்குங்க. ஏதோ ஒரு நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்கிற எதை வேணாலும் செய்வாங்க. நீங்க பண்ணி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சியமைப்பு அவருக்கு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வந்து வெளியில வந்து ஊடகங்களை சந்திங்க சார். அவங்க தான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்க வந்து ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வச்சுட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க.